Dear students, welcome to Classic NEET Academy. இப்போ உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். இப்போ நம்ம rank booster NEET physics ல rank booster physics questions theoretical questions பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒரு graph question இருக்கலாம், இல்ல வந்து assessment reasoning இருக்கலாம், இல்ல வந்து உங்களுக்கு வந்து statement type question இருக்கலாம், math இருக்கலாம். இப்போ என்ன question இருக்குன்னு பார்க்கலாமா? என்ன கேட்டிருக்காங்க? The stress strain graph for two materials is shown in below. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அதாவது stress versus strain. அதுல proportionality limit, ultimate strength, then fracture point, இங்கே proportionality limit கொடுத்திருக்கோம், ultimate strength, fracture point, இந்த angle வேற கொடுத்திருக்கோம், இந்த இடத்துல angle கொடுத்திருக்கோம். இந்த angle தான் எதை டிசைட் பண்ணனும்னா Young's modulus டிசைட் பண்ணனும். இப்போ Young's modulusனா என்ன? Young's modulus equal to stress by strain. சரியா? Young's modulus அதிகமா இருந்தா it's more elastic. Young's modulus கம்மியா இருக்குதுன்னா that is equal to tan theta. That is equal to tan theta. Young's modulus அதிகமா இருக்கும்போது more elastic, கம்மியா இருந்தா less elastic. இந்த இடத்துல இப்போ என்ன கேட்டிருக்காங்க? Material A is more elastic but less brittle. Material A is less elastic but more brittle. Material A is more elastic, more brittle. Material A is less elastic, less brittle. அதாவது எலாஸ்டிக் லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னென்னா, எலாஸ்டிக்கும்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அது டிஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளோ அதிகமாக ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ, இப்போ எதுக்கு அதிகமாக ஃபோர்ஸ் கொடுக்கணுமோ அதுதான் மோர் எலாஸ்டிக், எதுக்கு கம்மியான ஃபோர்ஸ் கொடுக்கணுமோ அது லெஸ் எலாஸ்டிக். அப்போ யங்ஸ் மாடுலஸ் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தாலே அதை நீங்கள் எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டிடலாம். அப்படிங்கும்போது யங்ஸ் மாடுலஸ் வந்து இதுக்கு ஏக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா tan 60, இது tan 75. ஓகேவா? உனக்கு யங்ஸ் மாடுலஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது ஏ வந்து லெஸ் எலாஸ்டிக். அட் த சேம் டைம் சார் பிரிட்டல்னஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டல் இந்த அல்டிமேட் ஸ்ட்ரென்த்துக்கும் இந்த இடத்துல இருக்கிற ஃப்ராக்சர் பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு டக்டைல், அந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா இது பிரிட்டல். அப்படிங்கும்போது பி வந்து மோர் பிரிட்டல், அதாவது சீக்கிரம் உடஞ்சிரும். இது வந்து லெஸ் பிரிட்டல், இது நிறைய நீங்கள் ஒயர் மாதிரி நல்லா இழுக்க முடியும், இதை நல்லா ஒயர் மாதிரி உங்களால் இழுக்க முடியும். ஏன்னா இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வில் என்ன வருது, ஃப்ராக்சர் பாயிண்ட் வர்றதுக்கு இவ்வளோ தூரம் ஆகுது. அப்போ நிறைய இழுத்தா தான் உங்களுக்கு வந்து உடையும். ஸோ அதே ஆனால் இது வந்து டக்குன்னு உடஞ்சி போயிடும். இது எலாஸ்டிக் லிமிட்டில் போய் அந்த அல்டிமேட் ஸ்ட்ரென்த்துக்கு அடுத்து போனீங்கன்னா டக்குன்னு உடஞ்சி போயிடும். அப்போ இது வந்து மோர் பிரிட்டல், இது லெஸ் பிரிட்டல். சார் அதிகமாக இழுக்கிறமே சார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதிகம், இது எலாஸ்டிக்காகவும் அதிகமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அந்த எலாஸ்டிக்கா இல்லையா அப்படிங்கிறது, மோர் எலாஸ்டிக் லெஸ் எலாஸ்டிக்ங்கிறது ஆங்கிளை பொறுத்து இருக்கும். இதுதான் இந்த கொஸ்டினில் இருக்கிற ஒரு கேட்ச் பாயிண்ட்டே இதுதான். ஏன்னா இது கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தாலே உங்களுக்கு பிளாஸ்டிக் லிமிட்டு எலாஸ்டிக் லிமிட்லேருந்து வெளியில் போயிடும், டிஃபார்ம் ஆயிரும். இதுக்கு அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்போ இது வந்து மோர் எலாஸ்டிக் அண்ட் மோர் பிரிட்டல், இது வந்து லெஸ் எலாஸ்டிக் அண்ட் லெஸ் பிரிட்டல். அப்போ என்னென்னா மெட்டீரியல் ஏ வந்து லெஸ் எலாஸ்டிக் அண்ட் லெஸ் பிரிட்டல். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கேட்கலாம். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ப்ளீஸ் அதாவது இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீட் வந்து ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான். இந்த மாதிரி தியரட்டிக்கல் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு ரேங்க் பூஸ்டிங் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஓகேவா? விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நீட் எக்ஸாமினேஷன். வில் see in the next question. Thank you.